கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய்க்கு நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த இரவு நேரங்களில் உம்முடைய மகிமையுள்ள வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கூடி வர வைத்த உம்முடைய மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி. நீர் தந்த அந்த தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், மெய் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி நல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம். நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கலமானவரே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய புகலிடமே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. தேற்றரவாளனே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம், மெய் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நாணையா. ஆண்டவர் வல்லவரின் ஆயிரத்தை எய்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அடங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது
எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. பறிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இழியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கோ பிரமோச நிச்சயம், ஆராதனை வீரனுக்கோ பிரமோச நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது போனான் நினிவே, கட்டளை பிறந்தது போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா,
முறுமுறுத்தால் திரும்பி வருவார். வாயிலே காலம் கையிலே திருவசனம், வாயிலே காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மை பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டேன். தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அப்பா. துதிக்கும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை நாம் உயர்த்தி பாடுங்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் தகப்பன் நீர்தான்
அதிகம் அதிகமா என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே வற்றாத ஒரு ஜீவநதி ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவநதி என்னுடைய தாகத்தை தீர்க்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா உம்மில் நான் தாகம் கொண்டே என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே துதிப்பதுதான் எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே உள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது உம் சமூகம் நன்றி ஆண்டவரே உம்முடைய சமூகம் மேலானதுப்பா மேலானது அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்த களிப்புள்ள உம்மை நாங்கள் துதிக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில ஆனந்தம் மகிழ்ச்சியை நீங்க தருகிறதற்காக உங்களுக்கு நன்றியப்பா என் உதடு உங்களை மாத்திரம்தான் துதிக்கும் துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது உயிரினும் மேலானது 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 பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா
ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணி அப்பா உம்முடைய மகிமையை எங்கள் மேலே நீங்கள் வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் வழி நடத்துங்க. தேவ மகிமை எங்களை இன்னும் அதிகமாக ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 21 நாள் இந்த இரவு ஜெபத்தில் கர்த்தர் 2வது நாளில் நம்மளை அழைத்து கொண்டு வந்த கர்த்தருக்கு நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கைத்தட்டுங்க சத்தம். அல்லேலூயா. ஆமாம், வர வர ஆண்டவர் நம்மளுக்கு பெருக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் கையை பிடிச்சி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை 2வது நாளாக இந்த இரவு ஜெபத்தில் ஜெபம் பண்ண வைத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. 2வது நாள் வந்த உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம்னு சொல்லுங்களேன். கையை பிடிச்சி வாழ்த்துங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, கையை பிடிச்சி அப்படி வாழ்த்துங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே அமர்ந்தபடி சொல்லுங்க. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கை தட்டி பாட்டு பாடினா தான் என்ன. ஆமென். ஃபேன் எல்லாம் நல்லா போட்டுக்கிறங்க. ஏன்னா 240க்கு மேலே வருது கரண்ட்டு. அதனால் கூடுதலாக வச்சா தான் நமக்கு நல்லது. அதனால் அதை போட்டுக்கிறங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல சற்று போட்டு விடுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே பாடுவோமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, காத்திருந்தா கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா. ஆஹா. அல்லேலூயா. எல்லையில்லா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. நம்ம வேத புத்தகத்தை வேகமாக பிரட்டி கொள்வோம். கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நமக்கு ஜெபிப்பதற்கு. ஆமென். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாராக. நேற்றைய தினத்தில் வாசித்த அந்த 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை யாராவது ஒருத்தர் அப்படி சத்தமாக வாசிப்போம். ஆமென். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், எலியா என்கிற மனிதன் அவன் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுகிறான், தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறவன். அல்லேலூயா. நல்ல என்னை பாருங்க. யாருக்கு முன்னாடி நிற்கிறவரா சொல்லுங்க. அவர் சொல்றார், நான் என் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறவன். ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 62வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஆமென். பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலத்திலையும் ஓய்ந்திராத அந்த நபர்களாய் அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா,
பகலும் அவங்களுக்கு, ஆமா, நைட்டும் அவங்களுக்கு கிடையாது. பகல்லையும் தேவனுக்கு முன்னாடி நிற்பாங்க, நைட்லையும் தேவனுக்கு முன்னாடி நிற்பாங்க. இவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 21 நாள் அளவு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அவருக்கு முன்னாடி நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு காரியத்துக்காக, ஒரு எழுப்புதலுக்காக, ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக, எங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக உங்கள் சமூகத்தில் நிற்கிறோன்னு நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த ஒன்மேன் ஆர்மி யார் அப்படின்னா இந்த எலியா. ஆமென். இந்த எலியாவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தனித்துவமான ஒரு இராணுவமாய் இவர் என்ன செஞ்சார், இந்த எலியா இருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியும், வேத புஸ்தகத்துல 21 நாள் வந்து தேவனுடைய சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறார் தானியேல். அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அப்போ அந்த 21 நாள் அளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனோம்னா நல்ல விசேஷமான ஒரு நாள். நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா சில நபர்கள் அந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை கையில எடுத்து பயன்படுத்துவாங்க. நீங்க எலியா அந்த பலிபீடத்தை கட்டுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அந்த யாக்கோப்பினுடைய பிள்ளைகளுக்கு அடையாளமா அவங்க 12 கல்லை எடுத்து என்ன செய்கிறார், அந்த அந்த பலிபீடத்தை கட்டுகிறார். சில காரியங்கள்ல நம்ம 21 நாள், 7 நாள், இந்த மாதிரி 12 நாட்கள், 40 நாட்கள், இந்த மாதிரி நாட்களை பழைய ஏற்பாட்டில் புத்தகத்தில் இருக்கிற அந்த காரியங்களின்படி செய்கிறப்போ கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை வேகமா நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் எழுதின புஸ்தகத்துல வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை அப்படி வேகமா வாசிங்களே. 2வது வசனத்துல இருந்து கூட வாசிங்க. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நல்ல கவனிங்க. இவர் ஜெபமான தொடங்கினார். எதுக்காக ஜெபமான தொடங்கினார்னா, இந்த தேசத்துல சரியா 72வது வருஷத்துல என்ன உண்டாகும் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுதுங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அன்னைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், பேசியிருந்தார். இந்த வருஷங்கள் சரியா இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வருஷங்களாய் வந்த உடனே இந்த தானியேல் என்ன செய்யறார்னா, ஆண்டவர் சமூகத்துல எலியாவை போலவே தேவனுக்கு முன்பாக இவர் என்ன செய்கிறார், நிற்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. இந்த எலியா மாதிரியே ஆண்டவருக்கு முன்பாக இவன் தேவ சமூகத்துல பல நாட்கள் தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறான், உபவாசம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இதுதான் இந்த தானியேலுடைய வேலை. இப்ப இவர் செஞ்ச இந்த வேலையை இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்னா, இவர் முதல்ல இருந்து இவர் செஞ்ச முதல் டாபிக் என்ன அப்படின்னா, கர்த்தரை நோக்கி பாவ மன்னிப்புக்கான ஜெபத்தை இவர் ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம் சொல்லுங்க, என்ன ஜெபம்? ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்க தேசத்தை மன்னிங்க, எங்க தேசத்துல செய்கிற பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க. நாங்க சரியா வாழ்ந்திருந்தோம்னா இன்னைக்கு நாங்க எழுப்புதலை பார்த்திருப்போம் ஆண்டவரே. நாங்க சரியான நிலையில கர்த்தருக்குள்ள இருந்திருந்தோமானால் எங்க மூலமா நீங்க ஆண்டவரே பயங்கர எழுப்புதலை கொடுத்திருப்பீங்க ஆண்டவரே. நாங்க சரியான நிலையில இல்ல அப்படின்னு சொல்லி தானியேலை போல பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. இந்த 2வது நாள் நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க போற ஜெபம் இதுதான். ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. அல்லேலூயா. இதை நம்ம நேற்றைய தினத்திலே நம்ம தொடங்கி இருக்கணும். அந்த 4வது வசனத்தை வாசிங்களே, வேகமா வாசிங்களே. தானியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. 5வது வசனத்தை வாங்க. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து. 6வது வசனத்துல லாஸ்ட்ல வாசிங்க. உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். 7வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே
சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள். நல்ல கவனிங்க, இந்த தானியேல் ஜெபித்த ஜெபத்தின்படிதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த அளவுக்கு மதிக்கத்தக்க நபர்களா இருந்தாங்களோ, இவங்க பாவம் செய்தது நிமித்தம் அநேகர் இவங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புறம்பா துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல போட்டிருக்கு பாருங்க, துரோகம் செய்தது நிமித்தம் உம்மாலே சாபமும் தூரமுமான எல்லா தேசங்கள்லையும் எங்களை துரத்தி விட்டாங்க. இன்னைக்கு நம்மளை பார்க்குறப்போ இந்த தேசம் எப்படித்தான் நம்மளை பார்க்குது அப்படின்னா, நம்மளை மதிக்கத்தக்கதான ஒரு நிலைகளில் நம்மளை என்ன செய்யலை இன்னைக்கு பார்க்கல. அல்லேலூயா. இது 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 இன்னைக்கு நடந்ததில்லை, அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் தானியேலுடைய காலத்தில் நடந்துச்சு. இந்த தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்னா, ஆண்டவரே எங்கள் பாவத்தை என்ன செய்யுங்க, மன்னிங்க. இது ஒரு ஜெப குறிப்பாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. 8வது வசனத்தை வேகமாக வாசிங்க. 8வது வசனத்தில் அதில் நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா நீங்கள் குறிச்சுக்கிறீங்க. வெட்கத்துக்கு உரியவர்களாயினோம். 9வது வசனம் சொல்லுது பாருங்க, அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். அதே 9வது வசனத்தில் லாஸ்ட் வசனத்தை பாருங்க, ஆண்டவரே அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடாமல் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் போயிட்டோம். 10வது வசனம் சொல்லுது, எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் என்ன செய்து இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இதையெல்லாம் நீங்க வரிசையா வாசிக்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய ஜெபத்தினுடைய முதல் அஸ்திபாரம், ஆண்டவரே எங்க பாவங்களை நீங்க மன்னிங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம முதல் ஜெபமா ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்க போகிறோம். இப்போ எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க. செய்தியை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆமென். முதல் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டுங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் தேசத்துக்குள்ளே நாங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டுமானால், எங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் பார்க்கணும்னா, ஆண்டவரே முதல்ல எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க. வாய்களை திறந்து கொஞ்சம் அப்படியே ஆமென் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க தொடங்குவோம். எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. வாய்களை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஆண்டவரே சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே தானியேலை போல நாங்கள் கேட்கிறோம், எங்க சிறையிருப்புகள் மாறுவதாக, எங்க சிறையிருப்புகள் மாறுவதாக, எங்க சிறையிருப்புகள் மாறுவதாக, எங்க சிறையிருப்புகள் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். வாய்களை திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க, எங்க பாவத்தை மன்னிச்சிடுங்கப்பா, எங்க பாவங்களை மன்னிங்க, எங்க அக்கிரமங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஸ்தோத்திரம்ப்பா, எங்க பாவங்களை மன்னிங்கப்பா, எங்க அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் நிமித்தம் உண்டாக தடையாயிருக்கிற இந்த எழுப்புதல்கள் ஆண்டவரே இந்த பாவம் நிவர்த்தி ஆகும் போது நடக்கும்ங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோமே. எங்க பாவங்களை நீர் மன்னித்தருளுவீராக. எங்க பாவங்களை நீங்க மன்னித்தருளுங்கப்பா. இப்படி தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதே 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலியா சொல்றார், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கு முன்னாடி நிற்கிறாளாம் சொல்லுங்க. நீங்க பேசுங்க. அல்லேலூயா. யாருக்கு முன்னாடி நிற்கிறவரா சொல்லுங்க. நான் சொல்றார், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. இதை வாசிக்கிறப்ப நுண்ணிப்பா வாட்சி பார்க்கிறப்ப தான் தெரியுது. அவர் சொல்றாரு, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லல, கர்த்தர் சொன்னாரு. அதை என்ன செய்கிறார், நேர ராஜாவின் இடத்துல என்ன செய்கிறார், இவர் சொல்றார். ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா, நீங்க அதே 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்துல 16வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்தான். நல்லா கவனிங்க. அந்த உம்ரியினுடைய மகன் தான் யார் அப்படின்னா, அந்த 28வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். உம்ரி தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்படியே 31வது வசனத்தை வாசிங்களே. 30வது வசனத்தை, சாரி 30வது வசனம். குமாரனாகிய ஆகாப்பு தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நல்ல கவனிங்க. இந்த தேசம் கர்த்தருடையது. இந்த தேசத்துக்குள்ள பிறந்தவன் தான் யார் அப்படின்னா இந்த உம்ரி. இந்த தேசத்துக்குள்ள பிறந்தவன் தான் இந்த ஆகாப்பு. இந்த ஆகாப்பு அந்நிய நிலையில இருக்கிற ஒரு பொண்ணை கொண்டாந்து என்ன செய்கிறார்? திருமணம் பண்றார். நல்ல கவனிங்க. இவர் திருமணம் பண்ண உடனே அந்த பொண்ணோட நிலையிலிருந்து ஆராதிக்கக்கூடிய எல்லா ஆராதனை கூடங்களையும் கொண்டாந்து தன் தேசத்தில் என்ன செய்கிறார்? கொண்டாந்து சேர்க்கிறார். நீங்க அதே 33வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, விக்கிரக தோப்பை உண்டாக்குறாரு. அந்த விக்கிரக தோப்பை உண்டாக்குறதுனால கர்த்தருக்கு கோபம் உண்டாகுது. நிறைய பலிகளை இவர் செலுத்துகிறார். அதில் நீங்க 34 வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் இடிச்சு போட்ட எரிகோவை இவங்க என்ன செய்யறாங்க? மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளைங்க இடிச்சு போட்ட எரிகோவை என்ன செய்யறாங்க? திரும்ப கட்டுறாங்க. இவங்க எந்த அளவுக்கு விக்கிரகத்தை இந்த ஏரியாக்கள்ல ஸ்தாபிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தேவனுக்கு என்ன வருது அப்படின்னா கோபம் வந்து எலியா கிட்ட சொல்றாரு, இந்த தேசத்துல இனிமே மழையே பெய்யாது, ஆசீர்வாதமே வராது, சமாதானமே கிடைக்காது அப்படின்னு போய் ராஜாவின் இடத்துல சொல்லுன்னு சொல்லுகிறார். இந்த வார்த்தையின்படியே இந்த எலியா வருகிறான், ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான், தேசத்துல இனி மழை பெய்யாதுங்கிறான். இதை யாரு சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா சொல்லுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இவன் சொன்ன உடனே இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த தேசம் கொடிதான பஞ்சத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் இந்த ராஜா கொல்ல பார்க்கிறான். எல்லாரும் செத்துட்டாங்க. நிறைய பேரு இனிமே இந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வேணாம்னு சொல்லி உலக பிரகாரமான நிலைக்குள்ள ஓடி போயிட்டாங்க. இருமணம் உள்ள நிலைக்குள்ள போயிட்டாங்க. பாவத்தை செய்ய தொடங்கிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுதுங்க, இந்த எலியா மட்டும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். எது வரைக்கும்னா 1 மாசம், 2 மாசம், 5 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் சொல்லி கர்த்தர் திரும்ப இந்த எலியா கிட்ட பேசுகிற வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் ஏன் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் தெரியுங்களா? கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிற வரைக்கும் நாங்கள் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். எதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம்? கர்த்தர் எங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் எங்களை என்ன செய்வார்? சொல்லுங்க. வாயை திறங்க. நிவேதக்க வாயில திறங்க. கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை சொல்லுங்க. ஆண்டவர் என்ன பலப்படுத்துகிற வரைக்கும் சொல்லுங்க, அவர் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்க, அவர் என்னை பலப்படுத்துகிற வரைக்கும் சொல்லுங்க, அவர் சமூகத்தில் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எங்களை பலப்படுத்துகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவதற்காக அவர் சமூகத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நாட்கள் ஆச்சுங்க. ஒரு நாள் ஆண்டவர் எலியாவை பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, எலியாவே, இன்னைக்கு நீ போய் உன் ஆகாப்பு கிட்ட என்ன செய்? ஒரு ராஜா கிட்ட நீ யாருங்கிறத காட்டு. நீ யாருங்கிறத காட்டுனா அன்னைக்கு நான் மழையை பெய்ய பண்ணுவேன். அவர் திரும்ப சொல்றாருங்க. என்ன கவனிங்க. எப்ப மழை கொடுப்பாராம்? எப்ப மழையை கொடுப்பாராம்? நீங்க யாருங்கிறத ராஜாவுக்கு முன்னாடி காட்டும் போதுதான். அது 18வது அதிகாரம் 1 வசனத்துல இருக்கு பாருங்களேன். அநேக நாள் சென்று 3 வருஷமாகையில் 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். 3 வருஷம் ஆண்டவர் சமூகத்துல பலப்படுகிறார். 3 வருஷமா ஆண்டவர் சமூகத்துல நிற்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா, கர்த்தர் எலியா கிட்ட பேசுகிற வரைக்கும் தேவ சமூகத்தை விட்டு எலியா விலகல.
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இந்த 21 நாள் வரைக்கும் தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகக்கூடாது. ஆண்டவரே, எங்களை கொண்டு நீர் நடப்பிக்க வேண்டிய காரியங்களை இந்த 21 நாளுக்குள்ளே எங்களை பலப்படுத்தி எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த ஏரியாவில் செயல்படுகிற இருளின் அதிகாரங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்க நாங்கள் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த 21 நாள் அளவு இதுதான் ஜெபம். இந்த 21 நாள் கழிச்சு ஆண்டவர் சொல்லுவாரு, ஒன்ன நீ இவங்களுக்கு முன்னாடி காண்பிக்கிற நாள் வந்துருச்சு. அந்த நாள் வந்தது உடனே நாம் காண்பிக்க போகிறோம். எழுப்புதல் மழையை ஆண்டவர் பொழிந்தருள போகிறார். கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா ஒரு கை தட்டுங்க, அல்லேலூயா. இந்த எழுப்புதல் மழையை கர்த்தர் கண்டிப்பா நமக்கு என்ன செய்வா? கொடுப்பார். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க 2வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போகிறான். எப்போ சொல்லுங்க, எப்போ? ஆண்டவர் சொல்றாரு, நீ எலியாவுக்கு ஆகாப்புக்கு முன்னாடி உன்னை என்ன செய்ய காண்பின்னு சொல்லுகிறார். அப்படியே கீழ்ப்படுகிறான். தன்னை காண்பிக்கிறதற்காக என்ன செய்கிறான்? ஒத்த ஆளுங்க எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டுட்டாங்க, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மரித்து போயிட்டாங்க. ஆனா இவன் ஒருவன் மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான். இப்ப இந்த ஒருத்தனையும் பார்த்து சொல்றாரு, இப்ப நீ போய் இந்த ஆகாப்புக்கு முன்னாடி காட்டுங்கிறார். அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இவன் ஆகாப்பினிடத்துல நேரடியாய் போகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, சபைகள்ல அனல் இல்லாத நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சபைகள்ல எழுப்புதல் உணர்வுகள் இல்லாத நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சபைகள்ல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் கர்த்தருக்குள்ள வாழ்ந்த அந்த பலனெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தினுடைய நிலைகள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிற நபர்கள் யாரு தெரியுங்களா? இந்த எலியாவை போல ஒரு ஆளா இருந்தா கூட பரவாயில்ல, இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. தேசம் எழுப்புதல்ங்கிற சத்தத்தினுடைய நிலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிட்டே இருக்குதா? எங்க பார்த்தாலும் கர்த்தருக்குள்ள வாழ்ந்தவங்க மங்கி போய்கிட்டே இருக்கிறாங்களா? எங்க பார்த்தாலும் நல்ல கர்த்தருக்குள்ள வாழ்ந்த நபர்கள் பின்மாற்றத்தினுடைய நிலைகள்ல போய்கிட்டு இருக்கிறாங்களா? எத்தனையோ சபைகள், நீங்க பேப்பர்ல படிச்சீங்கன்னா தெரியும், எத்தனையோ சர்ச்சு மசூதியா மாறிக்கிட்டு இருக்குது. எத்தனையோ சபைகள் விக்கிரகத்தினுடைய கோயில்களா மாறிக்கிட்டு இருக்குது. எத்தனையோ சபைகள் இடிக்கப்பட்டு வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்பேற்பட்ட காலகட்டங்கள்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற சூழல் என்னன்னா, எலியாவை போல என் சமூகத்துல நிற்கிற நபர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்திலையும் நமக்கு தூக்கம் வரும். இந்த நேரத்திலையும் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். இந்த நேரத்திலையும் மற்றவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியும். ஏன் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்னா, சில சூழ்நிலைகள்ல கட்டாயத்தின் மத்தியில் இருக்கலாம். ஆனா கர்த்தரே நம்மளை விரும்பிதான் இந்த இடத்துல நம்மளை அமர பண்ணி இருக்கிறார். ஏன்னா எனக்கு முன்பாக நிற்கிற எலியாக்கள் அவருக்கு தேவை. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சொல்லுங்க. ஆமானை அழித்திட, ஆமானை அழித்திட, அவ்வளவுதான். ஆமானை அழித்திட எஸ்தர் போல எழும்பிடு, ஆமானை அழித்திட மொர்தகாய் போல எழும்பிடு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற நபர்கள் யாருன்னா, அவருக்கு முன்னாடி நிற்கிற எலியா, அவருக்கு முன்பாக நிற்கிற எலியா. இந்த நபரை வச்சுதாங்க பலிபீடத்தை கட்ட முடியும். இந்த நபரை வச்சுதான் இருமணம் உள்ள நிலைகள் இருக்கிற ஜனங்களை மனமாற்ற முடியும். இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவை வச்சுதான் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டாந்து போட முடியும். இந்த எலியாவை வச்சுதான் தேசத்துல எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. உனக்கு தெரியுங்களா, எனக்கு இவரை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. யார? இந்த ஆகாப்ப நான் நினைக்கிறப்ப ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. மழை பெய்யாதுன்னு சொன்னது யாரு? ஆண்டவர். இவர் சொல்லிட்டு போனதுக்கு பிறகு என்ன இல்லை, 3 வருஷமா மழை இல்லை. இல்ல இவருக்கு என்ன வந்திருக்கணும்? முறைப்படி கொஞ்சம் ஒரு அறிவு என்ன செஞ்சிருக்கணும்? அப்ப நம்ம எத்தனையோ நிலைகள்ல ஆராய்ச்சி பார்க்கிறோம், எதையோ தேடி பார்க்கிறோம், இதெல்லாம் மழை கொடுக்க முடியலையே. அப்ப இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேல எந்த விதமான சக்தி இல்லையேங்கிற உணர்வு முறைப்படி யாருக்கு வந்திருக்கணும்? ஆகாப்புக்கு வந்திருக்கணும்ல.
இவன் என்ன செய்யறான்? அந்த 5வது வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது ஆகாப்பு ஒபதியாவை பார்த்து சொல்றான் பாருங்களே. ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும், தேசத்துல இருக்கிற எல்லா குளங்கொட்டையெல்லாம் போய் பாரு, எல்லா ஆறுகளிடத்திலும் போ, எங்கெங்கெல்லாம் ஆறு ஓடுதோ அங்கெல்லாம் போய் பாரு. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோட காப்பாற்றும்படிக்கு. நல்ல கவனிங்க, மாம்சத்துல சிந்திக்கிறானே ஒழிய கர்த்தர் சொன்னாரு, அதனால கர்த்தர் நிறுத்தி விட்டாரு அப்படிங்கிற ஒரு நிலைகள்ல இவன் கர்த்தரை தேடணுங்கிற உணர்வு இந்த ஆகாப்புக்கு இல்லவே. அல்லேலூயா. ஆனா கடைசியில அவன் ஆண்டவர் சமூகத்துல மனம் திருந்திட்டான். மனைவி மனம் திரும்பாத பட்சத்திலையும் இவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த மனம் திருந்ததுல கொண்டு வந்துட்டான். ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு என்ன செய்யல? மனம் திருந்தணுங்கிற உணர்வு இவனுக்குள்ள என்ன செய்யல? வரல. அல்லேலூயா. எப்படிங்க அவன் தேடுறான்? ஏதாவது புல்லு கிள்ளு கிடைக்குதான்னு பாரு, தண்ணி ஏதாவது இருக்குதான்னு பாருன்னு தேட சொல்லுகிறான். கர்த்தர் சொன்னா எங்க தண்ணி இருக்கும்? கர்த்தர் சொன்னா எங்க மழை இருக்க போகுது? 3 வருஷமா மழை பெய்யல. எந்த ஆத்துலையும் தண்ணி கிடையாது, எந்த குளத்துலையும் தண்ணி கிடையாது. கர்த்தரே இந்த மழையை என்ன செஞ்சு வச்சிருக்கிறார்? எதுக்காக அப்படின்னா எழுப்புதலுக்காக. அல்லேலூயா. 3 வருஷம் கழிச்சு என்னுடைய பிள்ளை என் சமூகத்துல காத்திருக்க போறான். 3 வருஷமா காத்திருப்பான். அந்த காத்திருந்து பெலனை கொண்டு வந்ததுக்கு பிறகு இதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி நிற்க போகிறான். ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தரே தெய்வம் என்கிறதை வெளிப்படுத்த போகிறான். இந்த தேசம் மறுபடியும் கர்த்தரை தேட போகிறது. இதனாலதான் கர்த்தர் அந்த மழையை என்ன செஞ்சு வச்சிருந்தார்? அல்லேலூயா. ஆண்டவர் மழையை நிப்பாட்டி வச்சது காரணம் என்னன்னா, ஒரு எழுப்புதல் நடக்க போகுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலியாவை கர்த்தர் இதற்காகவே அவருக்கு முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தெரியும், செல்லுல அந்த கரண்ட்ல சார்ஜ் போட 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 பவர் ஏறிக்கிட்டே இருக்கிறத மாதிரி கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அமர 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 நமக்கு கொஞ்சம் பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. நேத்தெல்லாம் நைட்டு 12 மணி 12:30 மணிக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு 2 மணி வரை மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். தூக்கம் வரல, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்மளை கொண்டு ஏதோ ஒரு பலத்த காரியத்தை செய்தறல போகிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேங்க, இந்த எலியாவை நீங்க வேதத்துல 10வது வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷனை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிறவன் என்ன செய்யறான்? ஒபதியா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாள்ல மழை பெய்யக்கூடாதுன்னு மழை பெய்யாதுன்னு எலியா சொன்ன உடனே இந்த எலியாவையும் இந்த ஒத்தாள் தானே இருக்கிறான், இவனை கொல்லணும்னு சொல்லி என்ன செய்கிறான்? இந்த ஆகாப்பு தேடுகிறான். கடைசியில் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த எலியா என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ராஜ்யத்திலையும் எந்த இடத்துலையும் இந்த எலியா இல்ல, செத்து போயிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தரே இந்த 3 வருஷமா அவர் சமூகத்துல நிக்க வைத்து நிக்க வைத்து நிக்க வைத்து அவனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் வளர்ப்பே வித்தியாசமா இருக்குங்க. அவர் மறைமுகமாவே நம்மளை வளர்ப்பார், மறைமுகமாவே நம்மளை பலப்பட வைப்பார், மறைமுகமாவே அவருடைய பலனை நமக்கு தருவார். ஒரு நாள் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு நில்லுன்னு சொல்லுவார். அப்ப நம்ம எந்திரிச்சு நிற்கிறப்போ தேவனுடைய வல்லமை மற்றவங்களுக்குள்ள நம்ம மூலமாய் பரவ தொடங்கும். அல்லேலூயா. நிவேதா கைத்தட்டுங்க ஆண்டவரை பார்த்து. அல்லேலூயா. சத்தம் நல்ல கைத்தட்டுங்க. அல்லேலூயா. நம்ம மூலமா ஆண்டவர் அந்த எழுப்புதலை கண்டிப்பா என்ன செய்வார்? கட்டளை இடுகிற நாட்கள் வரும். ஆமென். அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, வரிசையா வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இவரே போகிறார். எல்லா 400 பேரையும் வரவை, 430 என்ன செய்ய வரவை. கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை பேரு? 830. அல்லேலூயா. நான் சாரி 450. ஆமா 400 430 எல்லாரும் என்ன செய்ய வரவை. எல்லாரையும் வர சொல்லுகிறார். எல்லா தீர்க்கதரிசிகளும் நிற்கிறாங்க, மந்திரவாதிகளும் நிற்கிறார்கள். அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தருடைய அக்கினியை பலிபீடத்தின் மேலே இறக்குகிறான். இருமணம் உள்ள நிலைகள் மாறத் தொடங்குகிறது, மழை பெய்ய தொடங்குகிறது. யார் யாரெல்லாம் மந்திரவாதிகள் அவங்களெல்லாம் வெட்ட தொடங்குகிறார்கள். தேவனுடைய எழுப்புதல் அந்த தேசத்துல திரும்ப பற்றி எரிய தொடங்குது. அல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு முன்பாக எலியா நின்று கொண்டே இருந்தான். அல்லேலூயா.
சோர்ந்து போகாதபடி 3 வருஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் நின்று கொண்டே இருக்கிறான். காலையில் நிற்கிறான், மத்தியானம் நிற்கிறான், நைட்ல நின்றுப்பான். இவனுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இவன் தனி மனுஷன். ஆண்டவரை தவிர பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. திரும்ப 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 ஆண்டவரோடு பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். சில 3 வருஷங்கள் கழித்ததுக்கு பிறகுதான் ஆண்டவர் இவனை பலத்தோடு கூட எதிரிக்கு முன்பாக நிற்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சில சூழ்நிலைகளை சொந்தத்தை எல்லாம் விட்டு ஒதுக்குவார். சிலரோடெல்லாம் பேச விடாதபடி தடுப்பார். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நீ என்னகிட்ட தனிப்பட்ட விதத்தில் உறவாடு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை உறவாட வைப்பார். ஆண்டு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுதுங்க, எல்லாரும் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பித்தார்களாம். ஆமா, அந்த நாட்கள் வரும். ஆமே, இந்த நாட்கள் கண்டிப்பா என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. சில நபர்களை நான் பார்க்குறேன், எங்கெங்கே போகிற இடங்களில் பார்க்குறப்போ பழைய மாதிரி ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை சபைகளுக்குள்ளே வராதா அப்படின்னு ஏங்குகிற நபர்களை நான் பார்க்குறேன். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக அந்த எழுப்புதலை சபைகளுக்குள்ளே ஊற்ற ஆரம்பிப்பார். நான் நினைக்கிறேங்க, இந்த இடத்துல அது சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஆமே, அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? சரியா, நமக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. ஆமேன். எல்லாரும் கண்களை மூடிடுங்க. ஆமேன். எல்லாரும் எழுந்திருச்சிருவோம். ஆமேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சுட்டு அப்படியே நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க தொடங்குவோம். அல்லேலூயா. ஆமேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தரை உயர்த்துங்க அப்படியே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடியுள்ள இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சுகம் உண்டாக ஜெபிக்கிறேன். வாய்களை திறந்து அப்படியே ஜெபிப்போமா? அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம், சுகம் உண்டாக ஜெபிக்கிறோம். சுகத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, சுகத்தை வெளிப்படுத்துங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம், எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. சுகத்தை தாங்கப்பா, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும்பா. கண்ணை மூடி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, சுகத்தை வெளிப்படுத்துங்க. சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் சுகம் உண்டாவதாக. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து ஜெபிப்போம் அப்படியே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எலும்புகள்ல பலன் அடைவதாக. எங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ள இறங்கி வாங்கப்பா. கேன்சர் கட்டிகள் மாறுவதாக, இடுப்பு பலவீனங்கள் மாறுவதாக ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தையில் இருக்கிற கட்டுக்கள் மாறுவதாக, மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, நரம்புகள் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, கண் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை பேர் மேலேயும் உங்க வல்லமை வெளிப்படுவதாக. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும்பா. சுகமளிக்கிற அக்கினி இயேசுவின் நாமத்துல வெளிப்படட்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருளுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த 21 நாள் ஜெபத்துக்கு பின்னாடி நம்ம சபைக்குள்ள ஒரு வியாதியஸ்தர்கள் இருக்க போவது இல்லை. கர்த்தர் பலத்த விடுதலையை கொடுக்க போகிறார். கர்த்தர் பலத்த சுகத்தை தந்தருள போகிறார். சுகம் வெளிப்படுவதாக, சுகம் வெளிப்படுவதாக, சுகம் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல சுகம் வெளிப்படுவதாக. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் அப்படி அறிக்கை பண்ணு, முன்னாடி வந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். முன்னாடி வந்துருங்க. யாராவது ஒருத்தர் வேகமா வந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். இயேசுப்பா, இந்த வேளை ஜெபி கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைக்குள்ள இருக்க ஒவ்வொரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமென். எல்லா வியாதிகளும் மாறட்டும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அக்கிரமங்களை மன்னிங்க இயேசுப்பா.
ஆண்டவரே குற்றங்களை மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவாய் சபை ஜனங்களுக்கு இறங்கி வாங்க ஏசப்பா. வியாதி இருக்க ஒரு நபர்களும் நல்ல வெளிப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே இந்த இடம் பேஸ்தோகலமா இருக்கு சொன்னீங்களே, அந்த மகிமை சபை ஜனங்களுக்கு வெளிப்படட்டும். வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா சாஸ்திரங்கள் உடைக்கப்படட்டும், எல்லா சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும், கேன்சர் கட்டுகள் உடைக்கப்பட்டு ஏசப்பா. கிட்னிகளும் நல்ல இறங்கட்டும், இருதயத்துகளும் நல்ல இறங்கட்டும் ஏசப்பா, மூளைகளுக்கும் நல்ல இறங்கட்டும், ரத்தங்களுக்கும் நல்ல இறங்கட்டும் ஏசப்பா, நரம்புகளுக்கும் நல்ல இறங்கட்டும், எலும்புகளுக்கும் நல்ல இறங்கட்டும் ஏசப்பா. முடவர்கள் எழுந்து நடக்க உதவி செய்யணும் ஜெபிக்கிறோம். குருடருக்கு கண்கள் திறக்கப்பட்ட ஆண்டவரே, சபைகள் யாரும் வியாதியோடு இருக்க கூடாது ஏசப்பா, யாரும் சாஸ்திரங்களோடு இருக்க கூடாது ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது விடுதலை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனா இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகட்டும், இந்த நேரத்தில் விடுதலை உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரஸ்தா குலத்தின் மகிமை இப்பொழுதே சபை ஜனங்களுக்கு இறங்கட்டே, எல்லா வியாதிகளும் மாறட்டும், எல்லா கட்டிகளும் கரையட்டே, எல்லா மரண படுக்கைகளும் மாறட்டும். முடவர்கள் எழுந்து நடக்கட்டே ஏசப்பா, ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டே. நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு சொன்னீங்களே, அந்த பயங்கரத்தை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பயங்கரமான வல்லமை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த இரவு நேரத்தில் ஒரு நபரை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு நபரை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையில எந்திரிக்கும் போது பரிபூர்ண சுகம் உண்டாகட்டே. ஆண்டவரே தொற்று சுகம் கொடுத்து நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார், கர்த்தர் என் வெளிச்சமும் எனது மீட்புமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் சுகம் உண்டாகட்டாமே. பாடுவோமா பாடுவோமா. கேடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே, கேடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவா, பாதுகாத்திடுவா, மறைத்து வைத்திடுவா. ஆமா, என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா. ஓஹோ பலப்படுத்துகிறவரே. ஆமா, நல்ல கைத்தட்டுங்களே, சத்தமா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல சத்தமா ஆண்டவர் சமூகத்துல கையை தட்டி ஆண்டவரை துதிப்பா. அப்படியே ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இரண்டாவது நம்ம ஜெபிக்க போற ஆண்டவர்ட்ட, எலியா அன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நின்றது நிமித்தம் ஒரு பலத்த அக்கினி அந்த பலிபீடத்தின் மேல இறங்கினது போல நாங்க உங்க சமூகத்துல நிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையின் மேல, இந்த இடத்தின் மேல, எங்க மேல உங்க அக்கினியை போடுங்க. இதுதான் நம்மளுடைய ஜெபம். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் படிட்டுருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோம். ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ஒரு அக்கினியை போடுங்க, ஒரு அக்கினியை போடுங்க ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே விழிப்புணர்வை கொடுங்கப்பா. ஒரு ஜெப அக்கினி, சுகமளிக்கிற அக்கினி, விடுதலை தருகிற அக்கினி, கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற அக்கினி, வெளிச்சத்தின் அக்கினி ஆண்டவரே எங்களுக்குள்ள இறங்கட்ட ஆண்டவரே. இங்கிருந்து ஒரு அக்கினி பரவுவதாக, எங்க மூலமா ஒரு பலத்த அக்கினி வெளிப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு வல்லமை வெளிப்படட்ட ஆண்டவரே, அக்கினி வெளிப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படியே சத்தமா சத்தமா கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே சபைக்குள்ள ஒரு அக்கினியை போடுங்க, சபைக்குள்ள ஒரு வல்லமை வெளிப்படுவதாக, இந்த சபைக்குள்ள ஒரு வல்லமை வெளிப்படுவதாக, சுகங்கள் வெளிப்படுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, விடுதலையை காண்பார்களாக, இருமணமுள்ள நிலைகள் மாறுவதாக. இந்த இடத்துல ஒரு அற்புதத்தின் வல்லமை வெளிப்படட்டும், அற்புதத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. கொஞ்சம் அப்படியே வைராக்கியமா ஜெபம் பண்ணி பாருங்க, வைராக்கியமா சத்தமா ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படியே அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு பலத்த வல்லமை இந்த இடத்துல செயல்படுவதாக.
பலத்த வல்லமை இந்த இடத்துல செயல்படுவதாக. யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படி முன்னாடி வந்து வேகம் அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எலியாவின் நாட்கள்ல போட்ட அக்னி மாதிரி ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு பலத்த அக்னியை வெளிப்படுத்துங்க. அதன் நிமித்தம் ஒரு பலத்தை எழுப்புதல் இந்த சிவகங்கை மாவட்டத்துல நாங்க பார்க்கணும், எங்க மாநிலத்துல பார்க்கணும், எங்க தேசத்துல பார்க்கணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சத்தம் அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. வந்து ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர்களோட கூட இணைந்து அப்படி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த நாளை தகப்பனே அப்பா, இந்த எழுப்புதலின் அக்னியை தகப்பனே எங்கள் சபைக்குள்ளே நீர் போடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியாக தகப்பனே இதோ பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால் உம்முடைய வல்லமையின் அக்னி இறங்குவதாக. இயேசுவே நாமத்தினாலே எங்கள் சபைக்குள்ளே அப்பா பற்றி எரிய பண்ணுவீராக. இயேசுவே நாமத்தினாலே ஒவ்வொருவர்களும் பற்றி எரிய பண்ணுவீராக. அப்பா, அந்த எழுப்புதலின் அக்னி இயேசுவே நாமத்தினாலே இந்த அக்னி இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற முடிய வல்லமையின் அக்னி ஒவ்வொரு மூலியம் பற்றி எரியட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினாலே நம்முடைய எழுப்புதலின் அக்னி அப்பா எங்கள் தேசம் எங்கிலும் பரவட்டும் ஆண்டவரே. எங்கள் மாவட்டம் எங்கிலும் பரவுவதாக. எங்கள் தகப்பனை ஒவ்வொரு கிராமங்களிலும் பரவுவதாக. ஒவ்வொரு ஏரியாக்களிலும் பரவட்டும் ஆண்டவரே. இந்த எழுப்புதலின் அக்னி இயேசுவே நாமத்தினாலே தகப்பனை அந்நாட்களில் எலியாவை இறக்கின தேவன் இயேசுவே நாமத்தினால் அந்த அக்னி வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. இயேசுவே நாமத்தினால் இப்பொழுதே ஒவ்வொரு இடங்களில் இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, எங்களை கொண்டு பயன்படுத்துவீராக. அந்த எழுப்புதலின் அக்னி இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நபர்களும் எலியாக்களாய் எழும்புக தகப்பனே. உம்முடைய வல்லமையின் அக்னி ஒவ்வொரு மேலும் போடப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய அக்னி பலமாய் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மகா பெரிய எழுப்புதலின் அக்னி தகப்பனே நீர் இந்த இடத்திலிருந்து தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாராவது முன்னாடி வேகமா ஓடியாங்க. குழந்தை இல்லாதவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சபைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். யார் யாருக்கு குழந்தை இல்லையோ ஆண்டவரே கற்பத்தின் ஆசீர்வாதங்களை தந்து அவர்களை நடத்தணும். வேகமா வேகமா ஓடியாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. கர்த்தர் நல்லவர். குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். அவர்களோட இணைந்து அப்படியே ஜெபிக்க தொடங்குவோம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆமென். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபைக்குள்ள குழந்தை இல்லாம இருக்கிற ஒவ்வொருவரும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கற்பத்தின் தடைகள் நிர்மூலமாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எல்லா சாபங்களும் நிர்மூலமாக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே, எங்க சபையில குழந்தை இல்லாம இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மன கஷ்டங்களை மாற்றுங்க ஏசப்பா. அவமானங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகுவதாக ஏசப்பா. சின்ன வயசுல இருந்து செய்த எல்லா பாவங்களை நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சாப கட்டுகளும் நிர்மூலமாக்கப்படட்டும். எல்லா தடைகளும் மாறுவதாக ஆண்டவரே. நல்ல சாட்சியை கேட்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொரு தம்பதியினர் மேலும் வல்லமை ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. நீர் ஒரு அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்கிற அந்த வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்ட ஆண்டவரே. நீர் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேகம் அடுத்தால் ஓடியாங்க. ஆமென். பின்மாற்றத்தை உண்டாக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும். குடிக்க வைக்கிற ஆவி இதெல்லாம் அழிக்கப்படணும். பின்மாற்றத்தை உண்டாக்குகிற ஆவி, குடிக்க வைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் எங்க சபையை விட்டு விலகணும். சபை குடும்பங்களை விட்டு விலகணும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. வேகமா ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, மே துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. இந்த வேளையில நீங்க ஜெபிக்க கொடுத்த நல்ல நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சபைக்கு அந்த பின்மாற்றத்தின் ஆவியை கொண்டு வருகிற அந்த பொல்லாத சத்துருவின் கிரியையில் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு வரவிடாதபடி சிந்தனைகளை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும்பா. மந்திரத்தின் கட்டுகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. சோர்வுகளின் ஆவிகள் அழிக்கப்படட்டும்பா ஆண்டவரே. சபைக்கு வருகிற ஒரு எண்ணங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு வரவிடாதபடி தடை செய்கிற விக்கிர கிரியைகளை அழித்துப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க
சபைக்கு ஒரு எண்ணம் எங்களுக்கு வரணும்ப்பா. வல்லமையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். சபைக்கு வர விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, குடிகார ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, குடியினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் பாழாகி நின்றுக்கிறதே. வல்லமையில இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மதுபான கடைகள் எல்லாம் மூடப்படுவதாக. ஆண்டவரே, அந்த மதுபானத்தை தயாரிக்கிற அந்த அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்கட்டுப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே மதுபானத்தினால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கு. ஆண்டவரே, ஒரு மன இறங்குங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க. எங்க பின்மாற்றத்தின் ஆவிகளை எல்லாம் மன்னிங்க. நாங்கள் செய்த தப்பிதங்களை எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. நாங்கள் ஆலயத்திற்கு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இந்த அநேக ஆத்துமக்கள் வர நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உடைய வல்லமையில இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். யார் யார் பின்மாற்றத்துல போனாங்களோ ஆண்டவரே, அவர்களை மறுபடியும் மனம் திரும்பி மறுபடியும் ஆலயத்தை தேடி வர நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்போ நல்ல தருணத்துக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. பச்சையான ஒளிபமர கன்றுனா பாடி பாடி கொண்டாடுவேனா. பச்சையான ஒளிபமர கன்றுனா பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒளிபமர கன்றுனா பாடி பாடி கொண்டாடு. அவ்வளவுதான். பாடி பாடி கொண்டாடுவேனா. என்னேசரன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நன்றியப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க உம்மை துதிக்கிறோம் அப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுங்க. வியாபாரங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்க. எல்லா காரியத்திலும் உடைய அற்புதத்தின் வல்லமை செயல்படுவதாக. திரளான ஜனங்களை தந்து ஒரு எழுப்புதலை தந்து ஆண்டவரே எங்களை மகிழ பண்ணுவீராக. உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அநேக சாட்சிகளை வருகிற நாட்களை நாங்க கேட்க போகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.